மொழி ரீதியான விளக்கம் என்ன, மொழி கருத்து என்ன, பரிபாஷை என்னன்னு ரெண்டு விஷயங்களை நீங்க கட்டாயம் எழுத வேண்டி. சரியா? மொழி கருத்து, பரிபாஷை. ரைட். மொழி கருத்தை பார்ப்போம். கியாஸ் என்பது காச என்ற அரபு சொல்ல இருந்து வந்துச்சு. சரியா? இதை நீங்க கட்டாயம் சொல்லணும். காச, காசல இருந்து வந்த ஒரு சொல் தாமா கியாஸ். ஓகே, காச. காசன்னு சொன்னா நான் விளங்கப்படுத்துறத இங்கனக்கே மைண்ட்ல போட்டுக்குள்ள பாருங்க, உங்களுக்கு அதை வச்சே எழுதலாம். சரியா? ஒரு காலத்துல தாமா விளங்கப்படுத்துறத நோட்டெல்லாம் எடுக்கணும். சரியா? எடுத்து அதுக்கு ஒரு பெருசா மைண்ட் கொடுக்குறதில்ல. சரி, சொல்றதெல்லாம் எழுதி கொள்வாங்க, அவ்வளவுதான். திருப்பி பார்க்கணும். சரியா? இப்போ உள்ள காலத்துல முடிஞ்ச அளவு அந்த நேரமே அதை ஃபுல்லா விளங்கிக்கல பாருங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். அவ்வளவு வேகமா காலம் பெய்து கொண்டிருக்குது. கற்பித்தல் முறைகளையும் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது. நீங்க கற்கிற முறையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தணும். சரியா? சொல்லுவாங்க, உங்களோட மைண்ட்ல குறிப்பிட்ட விஷயம் உள்பதியறதுல கற்றல் கற்பித்தல் முறையில் இருக்கிற ஆகப்பெரிய ஒரு இடம் தான் டீச்சர்ஸ்மார் விளங்கப்படுத்த கொள்ள 100% கவனம் செலுத்தி உள்வாங்குது. நீங்க சுயமா வீட்டுல இருந்து கொண்டு கைட பரட்டி வாசிச்சு கொண்டு நோட் எடுத்துக்கொண்டு மைண்ட்ல உள்வாங்குறத விட அது சம்பந்தமான பூரண நாலேஜ் உள்ள, சரி, அனுபவம் உள்ள சேர்மார்கள் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி இலகுப்படுத்தி விளங்கப்படுத்த கொள்ள அதை நீங்க லேசா மைண்ட்ல எடுத்துக்கொள்வது பெஸ்ட். சரியா? அந்த படிப்பு தான் சரியா பதியும். சில நேரங்கள் அதை எங்கேயாவது மூடையில் ஒரு இடத்துல பதிஞ்சிக்கும், எக்ஸாம்பிளுக்கு போன பிறகு அது ஞாபகம் வரும். சரியாமா? ரைட். அதனால இங்க விளங்கப்படுத்துற விஷயங்களை ஆர்வத்தோட, வேற பராக்குகள் இல்லாம, சரியா, கொட்டாவி விடாம, வேற வேலைகளை ஈடுபடாம, நித்திர கொள்ளாம பெட்ல கொஞ்சம் அவதானமா கேட்டுக்கொள்ளும். சரியா? ரைட். ஓகே. அப்ப வருவோம். ஒவ்வொரு ஆக்களும் என்ன நிலைமையில ஈக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். சரியா? நான் இங்க இது கொண்டு எல்லாரையும் வகுப்புக்கு முன்னால படிப்பிக்கிற மாதிரி தான் படிப்பிச்சுட்டு இருக்கிறேன். உங்களை கண்ட்ரோல் பண்ற விஷயம் எனக்கு செய்யலதே. நீங்க தான் யோசிக்கணும். சரியா? ஓகே, அது பரவாயில்ல. காலையில சுபகில எழும்பி வந்து படிக்கிறீங்களே, அது பெரிய ஒரு விஷயம். பெரிய ஒரு கிரௌட் நீக்கி. சரியா? ஃபர்ஸ்ட் இயர்ல, செகண்ட் இயர்ல மட்டும் 80 பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் 30க்கு மேல இருக்குது. நான் சொல்றேன், அவ்வளவு பேருக்கு லிங்க் அனுப்பி தங்கிக்கிறேன். எல்லாரும் வாரது இல்லை. சரியா? எல்லாரும் ரெக்கார்டிங் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஒரு சில ஆட்களுக்கு கஷ்டம்ன்றதுக்காக ரெக்கார்டிங் போடுறது, எல்லாரும் அதுல பயன்படுறது. அது ரெண்டாவது. நான் சொல்ல வானது, நான் விளங்கப்படுத்தக்குள்ள நீங்க லைவ் ஆயிருந்து மைண்டுக்கு எடுங்க. அது உங்களுக்கு பெஸ்ட் ஆயிடும். வேற ஒன்றும் தேவையில்லை. சரியா? ரைட். இப்ப கியாஸ் சொன்னா காச என்ற அரபு சொல்லிதான் கியாஸ் வந்துச்சு. சரியாமா? காச என்று சொல்றது அளந்தான். இது வந்து ஃபிஅல், வினைச்சொல். அளந்தான், நிறுத்தான், சமப்படுத்தினான், நிகர்கண்டான், ஒப்பிட்டான், இப்படி நிறைய சொல்லுவாங்க. சரியா? அளந்தான், நிறுத்தான், சமப்படுத்தினான், நிகர்கண்டான், ஒப்பிட்டான், சரிகண்டான், இப்படி நிறைய சொல்லுவாங்க. இதுல இருந்து கியாஸ்ண்டா மஸ்தர், வினை அடி. அளத்தல், ஒப்பிடுதல், சரிகாணுதல், நிறுத்தல், சமப்படுத்தல், இப்படி எதையும் சொல்லுவாங்க. மொழிக்கருத்து. சரியா? அளத்தல், நிறுத்தல், சமப்படுத்தல், ஒப்பிடுதல், சரிகாணுதல். நான் கைட்ல இல்லாத பல விஷயங்களே நீங்க எனக்கு சொல்லுவேனா? ரைட். நீங்க நோட் பண்ணி கொடுங்க. ரைட். கியாஸ்ன்னு சொன்னா பரிபாஷைக்கு வருவோம். ஷார்ட் ஆன்சர், ஓ லெவல் ஆன்சர். இப்ப நான் சொல்ல போறேன் ஷார்ட் ஆன்சர். ரைட். என்னடா, ஏற்கனவே தீர்வு கூறப்பட்ட ஒரு விடயத்தை அடிப்படையாக வைத்து தீர்வு கூறப்படாத புதிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும். ஓகே, ஏற்கனவே தீர்வு கூறப்பட்ட ஒரு பிரச்சனையை, ஒரு விடயத்தை அடிப்படையாக வைத்து தீர்வு கூறப்படாத புதிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும். ஓகே தானே? உதாரணமாக, மதுல போதை இருப்பதால அது ஹராம் என்பது போல கஞ்சாலையும் போதை இருப்பதால அது ஹராம். இதுதான் விளக்கம். சரியா? நீங்க அழகா எழுதிட்டா சரி. இது வந்து என்ன, ஓ லெவல் ஆன்சர். இப்படி எழுதினாலும் பிழை போட மாட்டாங்க. ஆனா ஏ லெவல் ஆன்சரை நான் இப்ப சொல்றேன், கிரகிச்சு கொள்ளுங்க. சரியா? ஏழுமா இருந்தா அதே மாதிரி எனக்கு சொல்ல பாருங்க. ரைட்.
ஒரு 3 தடவை சொல்றேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு பொருள் எக்காரணத்திற்காக ஒரு சட்ட தீர்ப்பை பெற்றதோ அதே காரணி இன்னும் ஒரு பொருளில் இருப்பின் முன்னைய பொருளின் தீர்வு பின்னைய பொருளுக்கும் பொருந்தும் என ஒப்பு நோக்குங்கள். ஒரு பொருள் எக்காரணத்திற்காக ஒரு சட்ட தீர்ப்பை பெற்றதோ அதே காரணி இன்னும் ஒரு பொருளில் இருக்குமாயில் முன்னைய பொருளின் தீர்வு பின்னைய பொருளுக்கும் பொருந்தும் என ஒப்பு நோக்குங்கள். கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லவா? ஒரு பொருள் எக்காரணத்திற்காக ஒரு சட்ட தீர்ப்பை பெற்றதோ அதே காரணி இன்னும் ஒரு பொருளில் இருப்பின் முன்னைய பொருளின் தீர்வு பின்னைய பொருளுக்கும் பொருந்தும் என ஒப்பு நோக்குது. எப்ப கேட்டாலும் எந்த இடத்துல கேட்டாலும் அடிச்சு கேட்டாலும் சொல்ல ரெடி ஆகிக்கணும். சரியா? ஒரு பொருள் எக்காரணத்துக்கு ஒரு சட்ட தீர்ப்பை பெற்றதோ அதே காரணி இன்னொரு பொருளில் இருக்குமாக இருப்பின் முன்னைய பொருளின் தீர்வு பின்னைய பொருளுக்கும் பொருந்தும் என ஒப்பு நோக்குதல். ஓகே, சரி பாருங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன். ஒரு பொருள் எக்காரணத்திற்காக, சரியா, எக்காரணத்திற்காக ஒரு சட்ட தீர்ப்பை பெற்றதோ ஹராம், சரியா, அதே காரணி போதை இன்னொரு பொருளில் இருப்பின் கஞ்சா முன்னைய பொருளின் தீர்வு பின்னைய பொருளுக்கும் பொருந்தும் என தீர்வு காணும். ஓகே, இவ்வளவுதான். இது மேல உள்ளதுமா ஒரிஜின், கீழே உள்ளது டூப்ளிகேட். ஓகே, சரியா? மேல உள்ளது ஒரிஜின். மதுவுல போதைக்கிறதால ஹராம், கஞ்சாலையும் போதைக்கிறதால ஹராம். இவ்வளவுதான் அந்த பாடம். சரியா? மதுவுல போதைக்கிறதால ஹராம், இது குர்ஆன்ல வந்திருக்குது. கஞ்சால போதைக்கிறது ஹராம்னு நாங்க கியாஸ் மூலமா தீர்வு கண்டிக்கிறோம். சரியா? இதைத்தான் சொல்லணும். ஒரு பொருள் எந்த காரணத்திற்காக ஒரு சட்ட தீர்ப்பை பெற்றதோ அதே காரணி இன்னும் ஒரு பொருள் இருந்தால் முன்னே பொருளின் தீர்வு பின்னே பொருளுக்கும் பொருள் ஒப்பு நோக்கு. சரியா? ஒரு பொருள் எக்காரணத்துக்காக ஒரு சட்ட தீர்ப்பை பெற்றதோ அதே காரணம் இன்னும் ஒரு பொருளில் இருந்தால் முன்னைய பொருளின் தீர்வு பின்னே பொருளுக்கும் பொருள் ஒப்பு நோக்கு. யாருக்கு சொல்லல வரை விளக்கணத்தை சொல்லலுமா? ட்ரை பண்ணி பாக்குறீங்களா ஒரு நாள்? ஏவா ஒரு ஆள் சொல்லுங்க. ஜஸாக்கல்லாஹ். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பொருள் எக்காரணத்திற்காக ஒரு சட்ட தீர்ப்பை பெற்றதோ அக்காரணி இன்னொரு பொருளிலும் இருப்பின் முன்னைய பொருளின் அந்த சட்ட தீர்ப்பு பின்னைய பொருளுக்கும் பொருந்தும் சொல்லி ஒப்பு நோக்குறது. ஜஸாக்கல்லாஹ். மாஷா அல்லாஹ். வெரி குட். நல்லா, சரியா, நல்லா சொன்னீங்க. யார் வந்தாலும் எனக்கு ஆளு பேர் வரதில்லை. நிஷால். நிஷாலா? சரி, ஓகே. வேற இன்னொரு ஆள் சமி. சரி, சொல்லுங்க. அப்பதான் அந்த பாடம் ஃபுல் கிளியர் ஆன அர்த்தம். முன் வாரீங்க இல்லையம்மா, கட்டாயம் முன் வரணும். சரியா? வேற ஒருத்தரும் இல்ல. அடுத்து போமா. அப்ப நிஷால் மட்டும்தான் இன்னைக்கு ஆன்சர் பண்ணுது. ரிஷ்மா, நீங்க பார்த்து சொன்னாலும் பரவாயில்லம்மா, சொல்லுங்க என்ன. கடைசி ஒரு ஆட்ட கேட்டு பார்ப்போம், யாராவது ஒரு ஆள். நுஹா, குயிக். ஓகே, சரி. டைம் பேசி கொண்டிருக்கேன், உங்களோட விளையாடி கொண்டிருக்கேன். எனக்கு நாங்க வருவோம். சரியா? ஆன்சர் பண்ணினா தாமா உங்களுக்கு அந்த பாடத்துல ஃபுல் கான்ஃபிடன்ஸ் என்றது அர்த்தம். ஓகே, அப்படி கிளாஸ் ஸ்கூல் வகுப்பாயிருந்தா நேரடியா ஒவ்வொரு பிள்ளையும் எழுப்பி இது இந்த வரைவிலக்கணத்தை வாயால சொன்ன பிறகுதான் அடுத்த செக்ஷனுக்கு போக வேண்டாம். அப்பதான் அவங்களுக்கு நல்ல ஒரு பதிவு வரும். ஓகே, ஒரு பொருள் எக்காரணத்துக்கு ஒரு சட்ட தீர்ப்பை பெற்றதோ அதே காரணம் இன்னொரு பொருள் இருப்பின் முன்னைய பொருளின் தீர்வு பின்னைய பொருளுக்கும் பொருந்தும் என ஒப்பு நோக்குது. ஓகேமா? சரி, அப்ப நாங்க கிளாஸுக்கான வரைவிலக்கணத்தை பார்த்து முடிச்சுட்டோம். ஒரு ஸ்டெப். இப்போ அடுத்து என்ன போறோம் பாத்துக்கோங்க. கியாஸுக்கான ஆதாரம் கவனமா பாருங்க. ஆதாரம் ரெண்டாவது நாங்க பார்க்க போறது கியாஸுக்கான ஆதாரம். சரியா? கியாஸ நாங்க சும்மா ஒன்றை வச்சு ஒன்றுக்கு தீர்வு காணல. அதுக்கு பெர்மிஷன் தரணும், அனுமதி தரணும். அந்த அனுமதி எங்கிருந்து வரணும்?
அல்லாஹ் சொல்லிக்கணும், நபி சொல்லிக்கணும். சரியா? அப்ப கியாசுக்கான ஆதாரத்துல குர்ஆன் ஆதாரம், ஹதீஸ் ஆதாரம், சஹாபாக்கள் ஆதாரங்களை சொல்லுவாங்க மெயினா. இது ஒவ்வொன்றுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போமா, கைட்ல உள்ளதை பிறகு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு பாடத்தை விளங்குறதுக்கான வழியில வரும். ரைட். குர்ஆன் ஆதாரம். குர்ஆன் ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க நேரடியா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உலுல் அஸ்ம்களுக்கு கட்டுப்படுங்கன்னு வருதானே. உலுல் அஸ்ம் இல்ல, உலுல் அம்ரு. சரியா? ரைட். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க, உலுல் அம்ருக்கு கட்டுப்படுங்கள். உலுல் அம்ரு சொல்றது முஜிதஹித குறிக்கும். அப்போ ஒரு முஜிதஹித் ஏற்கனவே தீர்வெடுக்கப்பட்டதை வச்சு புதிய ஒன்றுக்கு கியாஸ் மூலமா தீர்வெடுத்தாலும் ஓகே, அல்லாஹ் சொல்லிட்டாங்க. விளங்குதா? ரைட். இது முக்கியம். இப்ப நான் சொல்ல போற இன்னொரு விஷயம், இந்த உவமிச்சு காட்டுற மெத்தட், ஒப்பிட்டு பார்க்கிற மெத்தட் குர்ஆன்ல இருக்குது. அதை வச்சு பார்க்கக்குள்ளையும் எங்களுக்கு கியாஸ் மூலம் தீர்வெடுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொரு வாதம், அதாவது அல்லாஹு தாலாவும் சில விஷயங்களை விளங்கப்படுத்தும் போது சில உதாரணங்களை சொல்லி, சில ஓமானங்களை சொல்லி எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. அப்ப அல்லாவே அப்படி அதை பயன்படுத்திக்கிறான்டா, எங்களுக்கும் சட்டங்கள்ல பயன்படுத்தலாம்னு முடிவு சொல்றாங்க. இதுக்கு உதாரணம் தான் குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், அறிவுள்ளவரும் அறிவற்றவரும் சமமாகுவார்களா? நிச்சயமாக பார்வை உள்ளவரும் பார்வையற்றவரும் சமமாக மாட்டார்கள். இது குர்ஆன்ல வரும். அறிவுள்ளவரும் அறிவற்றவரும் சமமாகுவார்களா என்று கேட்டுட்டு, நிச்சயமாக பார்வை உள்ளவரும் பார்வையற்றவரும் சமமாக மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு வசனம் வருது. அப்ப இன்னைக்கு அறிவுள்ளவரை பார்வை உள்ளவருக்கும் அறிவற்றவரை பார்வையற்றவருக்கும் அல்லாஹ் ஓமிக்கிறான். விளங்குதானுமா? அப்ப அல்லாவே அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறான் என்றது ஒரு பாயிண்ட். சிலது கைட்ல இல்ல, சில நோட்ஸ்கள் நான் சொல்றதை வச்சு நீங்க நோட் எடுத்துக்கொள்ளுங்க. இரண்டாவது, பூமியில பறந்து சென்று இதுக்கு முன்னால வாழ்ந்த சமூகத்தினருக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா? இன்னொரு கேள்வி கேட்கிறான். சரியா? அதுல விளக்கம் என்னன்னா, இதுக்கு முன்னால நபிமார்களை கேவலப்படுத்திய, நபிமார்களை கொலை செஞ்ச, நபிமார்களுக்கு துன்புறுத்தல் ஏற்படுத்தின நிறைய சமுதாயங்களை கடைசி முடிவு அழிவு. சரியா? நீங்க போயிட்டு பாருங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா தான் இருந்தாங்க, நபிமார்களை கேவலப்படுத்தினாங்க, நபிமார்களை கொலை செஞ்சுக்கிறாங்க, நபிமார்களை துன்பப்படுத்திக்கிறாங்க, கடைசி முடிவு அழிவு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல வாரான். நீங்களும் அந்த எதிர் சமூகத்தை பார்த்து, குறைஷி காஃபிர்களை, நீங்களும் இந்த மாதிரியான நபிமார்களை கேவலப்படுத்துற விஷயங்கள்ல, துன்புறுத்துற விஷயங்கள்ல, வேதனைப்படுத்துற விஷயங்கள்ல ஈடுபட்டா உங்களோட முடிவும் இதுதான். வரலாறு பரட்டி பாருங்க, வரலாற்றுல அப்படித்தான் நடந்துக்குது. அது மாதிரி செஞ்சா அது மாதிரி நடக்கும், அது மாதிரி செஞ்சா உங்களுக்கும் அப்படித்தான் என்றதை குர்ஆன் அல்லாஹ் சொல்றோம். இரண்டாவது ஆதாரம். மூணாவது ஆதாரம், உக்கிப்போன எலும்பு துண்டை கொண்டு வந்து நபிக்கு முன்னால போட்டு, குறைஷி காஃபிர்கள் கேள்வி கேட்கிறாங்க தானே, நீங்க படிச்சிருப்பீங்க, அஸ்பாபுல் நுஸூல்ல படிச்சிருப்பீங்க. சரியா? உக்கிப்போன எலும்பு துண்டை கொண்டு குறைஷி காஃபிர்களுக்கு முன்னால, நபிக்கு முன்னால கொண்டு வந்து போட்டு கேட்கிறாங்க. ஒத்தன் செத்து மரணிச்சு எல்லாம் இல்லை. ஏன்னா அவ்வளவுமே உடம்புல இருக்கிற அவ்வளவுமே மண்ணோடு மண்ணா கலந்துட்டு எலும்பு மட்டும் இத்து போய் இந்த எலும்பு தூக்கி போட்டுட்டு கேட்கிறான், இதையே அல்லாஹ் திருப்பி எழுப்புவான், இது சாத்தியமா முகமதேன்னு கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வை பதில் சொல்றான், நீங்க கொஞ்சம் யோசிங்க, கியாஸ் மூலமா பாருங்க. சரியா? எதுவுமே இல்லாம இருந்த மனிதனை, சரியா, ஒரு மனிதனை எதுவுமே ஆதாரமாக வச்சு படைக்காம, இல்லாமையில் இருந்து மனிதனை நாங்க படைச்சோம். சரி, ஒரு பேஸ் ஒன்று ஈக்கல. இல்லாமையில் இருந்து எதுவுமே இல்லாத நிலையில் இருந்த மனிதனை படைச்ச அல்லாவுக்கு அவன் இந்த எலும்பை வச்சு அவனை உருவாக்குறது பெரிய வேலையா கேட்கிறான். அப்ப நீங்க விளங்கணும், அல்லாவுக்கு ஏற்கனவே மனிதனை படைச்சதும் அல்ல, திருப்பியும் மனிதனை படைக்க போறது அல்ல. அவ்வளவுதான். சரியா? மூணு முக்கியமான ஆதாரங்கள். சரியா? இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னா, அல்லாஹ் உவமிச்சு கியாஸ் என்ற மெத்தடாலஜியை பயன்படுத்தி விளங்கப்படுத்துது. சரியாமா? இந்த பாடம் சில நேரம் சிலாக்களுக்கு சரியான கஷ்டம். என்னன்னா, நிறைய நான் பாத்திக்கிறேன். சரியா? அண்மையில சார் எங்களுக்கு துணை மூலாதாரங்களும் அதே போல செகண்ட் பார்ட்ல முஆமலாத்தும் விளங்குதே இல்லை. சரியா? அதான் எங்களுக்கு விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லி சிலாக்கள் சொல்லிக்கிறாங்க.
ஆனா துணை மூலாதாரத்துல சிக்கி கொள்றதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. சரியா விளங்கப்படுத்தும். இல்லாட்டி பிள்ளைகளுக்கு ஒண்ணும் விளங்காது. நீங்க வாசி பார்த்தாலும் விளங்காது. சரியா? விளங்கினா இது போல ஒரு லேசான ஒரு பாடம் இல்ல, இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம் இல்ல. அப்படி இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம் தான் இது. சரியா? விருப்பம் ஆக்கிக் கொள்வதும் விருப்பம் இல்லாமல் ஆக்கிக் கொள்வதும் எங்கட மனதை பொறுத்து இருக்குது. விருப்பமும் விருப்பம் இல்லாத மனதுல எப்படி வரும்? மனதுல வரும்னா அது அழகா உங்களோட உள்ளத்துல போடுபடும். அப்ப நீங்க ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டீங்க. சரியா? இன்னொரு 20 வருஷத்துக்கு பிறகும் நிசால் அந்த வரை விளக்கணத்தை அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ். சரியா? நபீட அந்த கியாஸ் ஏற்கனவே தீர்வு சொல்லப்பட்டபடின்னு பார்த்தோமே. ரைட். ஒரு பொருள் எக்காரணத்துக்காக சொல்லி கொடுக்கும். காரணம் என்ன? அது இன்ட்ரெஸ்டா மனசுல பதியும். உடனே அது சரி வந்துடும். சரியா? அவை கவனம். அதால தான் முடிஞ்ச அளவு சிம்பிளிஃபை பண்ணி எளிமைப்படுத்தி உங்களுக்குள்ளே வந்து உங்களோட பாசையில விளங்கப்படுத்துறேன். சரியா? இத வசன கைட்ல உள்ள வசனத்தை வச்சு விளங்கப்படுத்தினா அன்பில மாணவர்களே கியாஸ் என்பது என்னன்னு நாங்க பார்ப்போமா? அப்படி பார்த்தா கஷ்டம். சரியா? அதாலதான் நான் சொல்றேன், உங்களோட மனசுல படுற மாதிரி விளங்கப்படுத்துறேன். இதுவும் நீங்க விளங்காட்டி ஐ ஆம் வெரி சாரி. எனக்கு ஒண்ணும் செய்யல. சரியா? அப்ப உங்களை தான் செக் பண்ணும். ரைட். அவ்வளவு சிம்பிளா ஓலவர்களே வரும். சரியாமா? ரைட். அப்ப நாங்க இன்னைக்கு குர்ஆன் ஆதாரங்களை ஒன்று சொன்ன வளமையா போடுற ஆதாரம் சித்தாலேப்ப மாதிரி கோக்கட்ட தைலு இல்லையா? எல்லாத்துக்கும் பூசுவாங்களே, அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உலுல் அம்ருக்கு கட்டுப்படுங்கன்றது குர்ஆனுக்கான ஆதாரமாவும் எழுதுவீங்க. ஹதீஸுக்கான ஆதாரமும், இஜ்மாவுக்கான ஆதாரம், இஜ்திஹாதுக்கான ஆதாரம் எல்லாத்துக்கும் அந்த சித்தாலேப்பை யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். இது ஆல்ரெடி வச்சுக்கலுங்க. வேற டிரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்குண்டே வர ஆதாரங்கள் தான் நான் இப்ப சொல்றது. எது? பூமியில பறந்து சென்று பாருங்க, அறிவு உள்ளவரும் அறிவற்றவரும் சமமாக மாட்டார்களா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் நீங்க மெயினா ஸ்பெஷலா எடுத்துலீங்க. ரைட். போதும். அது குர்ஆன் ஆதாரங்கள் உங்களுக்கு தாராளமா போதும். இப்ப நாங்க ஹதீஸ் ஆதாரத்துக்கு போவோம். சரியாமா? ரைட். ஆகவே கியாசுக்கான ஹதீஸ் ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் சில இது சொல்றேன். முஆதிபுல் ஜபல் ரலியை யமனுக்கு அனுப்பின சம்பவம் ஓகே, அது சித்தாலேப்ப மாதிரி ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி ஒரு சம்பவம். நபி அவங்க முஆத் ரலிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க தானே, பிரச்சனைகள் வந்தா எதை வச்சு தீர்ப்பு சொல்வீங்க? குர்ஆன் இல்லாட்டி ஹதீஸ் இல்லாட்டி என் அறிவு. ஓகே, நபி அவங்க அவங்கள விஷ் பண்ணி அனுப்புறாங்க, நீங்க சரி போங்க. இன்னைக்கு அவரோட அறிவு மட்டும்தான் நபி பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஒன்றை வச்சு ஒன்றுக்கு தீர்வு எடுக்கிறதும் அவரோட அறிவு தான். விளங்குதா? எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறதும் அறிவுதான். இஜ்மாவுலையும் இஜ்திஹாத் யூஸ் பண்ணப்படுது, கியாஸ்லையும் இஜ்திஹாத் யூஸ் பண்ணப்படுது, பகுத்தறிவு. சரியா? அதனால அது வளமையான ஒரு ஆதாரமா போட்டுருவீங்க. எது? முஆத் இப்னு ஜபல் யமனுக்கு அனுப்பின சம்பவம். இங்க நீங்க நேரடியா போட வேண்டிய ஆதாரம் என்னன்னா, நபீட லைஃப்ல ஒப்பிட்டு பார்த்து தீர்வெடுத்த இன்சிடென்ட் இருக்குதா இல்லையா? இருக்குது. இருக்குதா சொல்லுங்க பாப்போம் யாராவது. முகமது நபி அவங்க சில பிரச்சனைக்கு நேரடியா கியாஸ் மூலமா ஒப்பிட்டு தீர்வு கண்டது நிறைய புக்ல வருது. சும்மா ஒரு அந்த சாம்பிள சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் பண்ணுங்க குயிக்கா. கஸ்ஸமையான்னு சொல்ற அந்த பெண்மணி. கஸ்அமியா கோத்திரத்தை சேர்ந்த பெண்ணுடைய கடன் ஹஜ்ஜி சம்பந்தமான விஷயம். ரைட். வேற இன்னொரு சம்பவம், முக்கியமான ஒரு சம்பவம். சரி, அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரைட். வாய்க்கொப்பளிப்பதை, முத்தமிடுவதை வாய்க்கொப்பளிப்பதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். பாய்ஸ் ஆயிருந்தா டக்குன்னு நோட் பண்ணிக்கொள்வாங்க, ஸ்கூல்ல வழங்கப்படுத்தக்குள்ள பார்ப்போம் என்னன்னு. ரைட். புதிய ஒரு சம்பவமா இருக்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப இதுல அந்த கஸ்தமியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நபிக்கிட்ட கேட்கிறாங்க, யார சூழல்லா ஏண்ட வாப்பா உயிரோடு இருக்கிற நேரம் ஹஜ்ஜி செய்ய நேர்ச்சை வைத்தார். அவருக்கு கடமையா இருந்துச்சு. ஆனா அவருக்கு செய்ய முடியாம வஃபாத் ஆகிட்டாரு. இப்ப அந்த ஹஜ்ஜ எனக்கு செய்யணுமா? அப்ப நபி உடனேயோ செய்யன்னு சொல்லாம அவங்களுக்கு மைண்ட்ல பதியறதுக்கு எப்படி சொல்றாங்க? உங்களோட வாப்பா உயிரோடு இருக்கிற காலத்துல ஒரு ஆளிடம் இருந்து கடன் எடுத்து இருந்து இப்ப மௌத்தா போயிட்டாரு, என்ன செய்வீங்க? நான் தான் கொடுக்கணும். ஓகே, மனிதனுக்கு பட்ட கடனை கொடுப்பதை விட அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன் ஆக முக்கியம். அவனி ஹஜ்ஜ செய், அவ்வளவுதான். ஷோர்ட்டா சொல்லிட்டாங்க. அப்ப இது ஒப்பிட்டாங்க தானே, கடனை ஹஜ்ஜோட ஒப்பிட்டாங்க தானே. ரைட். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உமர் அலி.
சரியா? இந்த சம்பவம் மறக்காது ஜம்மத்துக்கு. சரியா? உமர் அலி அல்லாஹ் அவங்க வந்து நபி அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், நோன்பு பிடித்த நிலையில மனைவியை முத்தமிட்டா நோன்பு முறியுமா? எப்படி கேள்வி? சரியா? அப்ப நபி அவங்க அதுக்கு ஆன்சர் பண்றாங்க ஒரு ஹிக்மத்தா. சரியா? என்ன சொல்றாங்க? உமரே, நோன்பு பிடிச்ச நிலையில வாய்க்குள்ள தண்ணிய போட்டு கொப்பளிச்சா நோன்பு முறியுமா? நான் அதுல எந்த ஒரு கஷ்டத்தையும் காணல, நோன்பு முறியாது அப்படின்னா தொடர்ந்து நோன்பு பிடிக்கிட்டான். அப்ப அது விளக்கம் என்ன? நோன்பு பிடித்த நிலையில மனைவியை முத்தமிட்டா நோன்பு முறியாது. கியாஸ். அதுல ஒரு இன்னொரு நுட்பம் இருக்குது. தொடர்ந்து வாயில தண்ணிய போட்டு கொப்பளிச்சா என்ன நடக்கும்? நோன்பு முறியறதுக்கு சான்ஸ் இருக்குது. கவனமா இருந்துக்கும். அந்த வார்னிங்கையும் சொல்றான். சரியா? இந்த உதாரணம் நீ ஜென்மத்துக்கு மறக்காது. மாஷா அல்லாஹ். சரியா? என்ன மறந்தாலும் உமர் அலி அவங்களோட சம்பவம் உங்களுக்கு மறக்காது. கியாசுக்கான ஹதீஸ் ஆதாரம். லேசான ஒரு விஷயம். சரியா? அப்ப 2 ஆதாரங்கள் இதுகள் புக்ல இல்ல. நான் நினைக்கிறேன் என்ன டியூட்ல இருக்கும். ஆக அதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ரைட். ஓகே. அப்ப அந்த விஷயத்தை நீங்க கியாசுக்கான ஹதீஸ் ஆதாரத்தை நாங்க பார்த்தாச்சு. ஓகே. இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். நிறைய தேவையில்ல. 2 விஷயங்கள் தெரிஞ்சாலும் போதும் உங்களுக்கு. அடுத்து நாங்க பார்க்க போகிறோம் சஹாபாக்கள் ஆதாரம். சரியா? அதையும் பார்த்துட்டு வருவோம். சரியா? சஹாபாக்கள் ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும் நபி அவங்களோட வஃபாத்துக்கு பிறகு சஹாபாக்கள கலீஃபாக்கள ஆட்சி காலத்திலையும் புது புது பிரச்சனைகள் வந்த போது அவங்க பல வழிகள்ல தீர்வுகளை கண்டாங்க. இஜ்மா மூலம் கண்டாங்க. அதே போலதான் கியாஸ் என்ற உக்திய டெக்னிக்க யூஸ் பண்ணியும் தீர்வு கண்டாங்க. சரியா? அதுக்கு ஆதாரம் தான் தேவை. சஹாபாக்கள் கியாஸ் மூலமா இதுக்கு உதாரணம் என்னமா? சஹாபாக்களுடைய காலத்துல கியாஸ் மூலமாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஷோர்ட்டா சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். உங்களோட சைட்ல இருந்து வரணும். நிசால் தெரியுமா? சஹாபாக்களோட காலத்துல ரிஸ்மா சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பாட்டனாட வாரிசுரிமையை பத்தி. அபூபக்கர் ரலியல்லாஹு பாட்டனாட வாரிசுரிமை சொத்து. வேற சமி. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஓகே ஓகே வாங்கிட்டு. அதுதான் ஆகமே நான் எதிர்பார்த்தது அதுதான். அபூபக்கர் அலி அவர்களை கலீஃபாவாக தெரிவு செஞ்சது. சரியா? தொழுகையின் இமாம், நாட்டின் இமாம். அதுதான் இந்த விஷயம் இல்லையா? உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் அலி அவர்களை கலீஃபாவாக தெரிவு செஞ்சதுக்கு இஜ்மாவும் சஹீஹுக்கு ஆதாரமாகவும் சொல்லுவாங்க. கொஞ்சத்துக்கு முன்னுக்கு பார்த்தோம் இஜ்மாவும் அக்ஸரிக்கும் ஆதாரமா சொல்லுவாங்க. அதே போல அடுத்தது கியாசுக்கு ஆதாரமாகவும் சொல்லுவாங்க. சரியா? இதுவும் ஒரு சித்தாலேப்ப மாதிரியான ஒரு ஆதாரம் தான் இது. சரியா? கியாசுக்கான ஆதாரம்டா அடுத்து கலீஃபாவை யாருன்னு தெரிவு செய்ய சொல்லி நபி வந்து யாரையும் சொல்லிட்டு போகல. அப்ப நபி அவர்களுடைய வஃபாத்தாகிற கடைசி கால கட்டத்துல தொழுகை நடாத்துவதற்கு தனக்கு பகரமாக அபூபக்கரைத்தான் முன்னுக்கு அனுப்பினாங்க. அப்ப சொல்லுவாங்க, நபி உயிரோடு இருக்கிற ஆரோக்கியமாக இருந்த காலமெல்லாம் நபித்தான் தொழுவிச்சாரு, நபித்தான் தலைவராகவும் இருந்தார். அப்ப சொல்லுவாங்க, தொழுகையின் இமாம், நாட்டின் இமாம். தொழுகையின் இமாம சொல்லுவாங்க சின்ன இமாமத்துல் சுகுரா. நாட்டுடைய இமாம சொல்லுவாங்க இமாமத்துல் குபுரா. அந்த வேர்ட் வந்துக்குது. தொழுகையின் இமாம் இமாமத்துல் சுகுரா, சின்ன தலைமைத்துவம். நாட்டுடைய இமாம் இமாமத்துல் குபுரா, பெரிய தலைமைத்துவம். அப்ப அபூபக்கர் அலி அவர்கள் நபி அவங்க உயிர் வாழ்ற காலம் எல்லாம் தொழுவிச்சாங்க, தலைவராக இருந்தாங்க. அதுக்கு அந்த சந்தர்ப்பத்துல யாருமே தொழுவிக்கல. நபி அவங்க யார காட்டுறாங்க? அபூபக்கர். அதுல எங்களுக்கு என்ன விளங்குது? சஹாபாக்கள் விளங்கி கொண்டாங்க, அடுத்த தலைவர் நபி அவங்க வந்து அபூபக்கரை தான் தெரிவு செய்யறாங்க என்றதை அதன் மூலமா கியாஸ் எடுத்து தீர்வு கண்டாங்க. ஓகே, மியூட்ல போடுங்கம்மா, உள்ளுக்க சத்தம் கேக்குது. சாமி போன மியூட்ல போடுங்க. அப்ப அடுத்து அப்ப அது விளங்கித்தானே. அப்ப இதுதான் அபூபக்கருடைய அந்த கலீஃபாக்கள் ஆட்சி காலத்துல தீர்வெடுத்து. இன்னும் ஒரு எனக்கு ஞாபகம், பலர் சேர்ந்து ஒருவரை கொலை செஞ்சா அவ்வளவு பேரையும் கொல்லணும்னு தீர்விக்குது. 100 பேர் சேர்ந்து ஒரு ஆளை கொண்டா 100 பேரையும் கொல்லணும்.
அப்ப பலர் சேர்ந்து ஒரு பொருளை களவெடுத்தா அவ்வளவு பேர கையை வெட்டுங்கன்னு அழிவழி அவங்க தீர்ப்பு சொன்னாங்க. 5 பேர் சேர்ந்து ஒரு பொருளை களவெடுத்தா 5 பேர கை வெட்டும். சரி, இதுவும் கியாஸ் மூலமாக தீர்வு எடுக்கப்பட்டதுக்கான சஹாபாக்கள் கால சம்பவம் என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். சரிதானம்மா? ரைட், ஓகே.